பாஜக டைரக்ஷன்ல நடக்கிற அதிமுக பாஜக கள்ள கூட்டணிக்கு பாதம் தாங்கி பழனிசாமி புதுசா ஒரு கதை சொல்லி இருக்காரு. டைலாக் என்ன தெரியுமா? பாஜகவோட கூட்டணி இருந்ததால விமர்சிக்க மாட்டாராம். உண்மை அது இல்ல. அவரால் ஒருபோதும் பிரதமர் மோடியையோ அமித்ஷாவையோ ஆளுநரையோ ஏன் பாஜகவில் இருக்கக்கூடிய யாரையும் விமர்சிக்க முடியாது. ஏன்னா எஜமான விசுவாசம். பதவி சுகத்துக்காகவும் ஊழல் சுகத்துக்காகவும் ஊழல் வழக்குகளிலிருந்து தப்பிக்கவும் பாஜகவோட அத்தனை மக்கள் விரோத திட்டங்களையும் ஆதரிச்சவர் பழனிசாமி. ஆட்சியில் இருக்கிறப்போ வச்ச கூட்டணிய இப்பவும் ரகசியமா தொடர்ந்துகிட்டு இருக்காரு. இதுக்கு சுத்தி வளைச்சு அவர் கண்டுபிடிச்ச காரணம் தான் கூட்டணி தர்மம். காலில் தொடர்ந்து போய் முதலமைச்சர் பதவி வாங்கின அம்மையார் சசிகலாவை பத்தி நீங்க பேசாத பேச்சா? இது என்ன மாதிரியான தர்மம்? கூடவே இருந்த தர்மயுத்தம் ஓபிஎஸ்க்கு பொதுக்குழுல வாட்டர் பாட்டில் மரியாதை பண்ணீங்களா? இது என்ன தர்மம்? இப்ப சமீபத்தில் கூட உங்க கூட்டணியில் இருந்து போன ஐயா ராமதாச நீங்க விமர்சிக்கலையா? இது என்ன கூட்டணி? தர்மத்தில் வராததா? பாதந்தாங்கி பழனிசாமி அவர்களே, உங்களால் ஒருபோதும் பாஜகவை விமர்சிக்க எதிர்க்க முடியாது. அதுக்கு துணிவு வேண்டும், முதுகெலும்பு வேண்டும். ஏன்னா பழனிசாமியின் குடுமி இப்ப பாஜக கையில் இருக்கு. என்ன குடுமி? ஊழல் குடுமி. அதிமுகவோட ஊழல்கள் என்பது கன்னித்தீவு கதை மாதிரி. அதுல பழனிசாமியுடைய அத்தியாயத்தை மட்டும் சொல்லணும்னா, சம்பந்திக்கும் சம்பந்தியோட உறவினர்களுக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்து சாதனை செஞ்சவர் பழனிசாமி. சம்பந்திக்கு டெண்டர் கொடுக்கறதுல என்ன தவறுன்னு சொன்னவர் தான் பழனிசாமி. யார் மேலதான் ஊழல் புகார் இல்லைன்னு ஏகத்தலமா பேசியவர் தான், டெல்லியில போய் பேட்டி கொடுத்தவர் தான் பழனிசாமி. குட்கா வியாபாரிகள் கிட்ட மாமூல் வாங்கின அமைச்சரை வச்சு ஆட்சி நடத்தினதும் பழனிசாமி தான். இன்னைக்கு சிபிஐ நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்படி வாய்கிழிய ஊழலுக்கு வக்காலத்து வாங்கின பழனிசாமி, நான் கேட்கிறேன், திமுகவை பற்றி பேச என்ன யோக்கியதை இருக்கு உங்களுக்கு? 12 ஆண்டு காலம் குஜராத் முதலமைச்சராக இருந்து மாநில உரிமைகளை பேசுற மோடி அவர்கள் டெல்லிக்கு போய் பிரதமர் ஆனதும் மாநிலங்களை அழிக்க துடியாய் துடிக்கிறார். மாநிலங்களுக்கு எந்த அதிகாரங்களும் இருக்கக்கூடாது, மொத்த அதிகாரமும் தன்னோட பாக்கெட்ல வச்சுக்கணும்னு சர்வாதிகாரவாளர் நினைக்கிறார். பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் எஜமானவர்கள் அல்ல, மக்கள் தான் உங்களுக்கு எஜமானர்கள். அதை மறந்துடாதீங்க. ஈரோட்டு பூகம்பத்தால் இடியுது பார்னு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் பாராட்டப்பட்ட தந்தை பெரியார் பிறந்த மண்ணுக்கு நான் வந்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் பேரியக்கத்தை உருவாக்கின பேரறிஞர் அண்ணா பணியாற்றின ஈரோட்டு மண்ணுக்கு வந்திருக்கிறேன். நம்மை எல்லாம் ஆளாக்கின முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரோட குருகுலத்துக்கு வந்திருக்கிறேன். இத்தகைய பெருமைமிகு மண்ணில் நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான பரப்புரை கூட்டம் என்று சொல்லவா, பரப்புரை மாநாடு என்று சொல்லலாமா, பரப்புரை மாநில மாநாடு என்று சொல்லலாமா, அல்லது இது வெற்றி விழா கூட்டம் என்று கூறலாமா? என்ற அளவிற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் ஈரோடு வேட்பாளர் தம்பி பிரகாஷ் அவர்களை, கரூர் வேட்பாளர் சகோதரி ஜோதிமணி அவர்களை, நாமக்கல் வேட்பாளர் மாதேஸ்வரன் அவர்களை, இந்த மண்ணுக்குத்தான் எத்தனை பெருமைகள் உண்டு. வெள்ளையரை எதிர்த்து போர் நடத்தின மாவீரன் தீரன் சின்னமலை மண். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனி அவருக்கு ஒரு குணமுண்டு. உணர்ச்சி கனலை எழுப்பின நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் மண். சேரர்களின் தலைநகரான திகழ்ந்த மண். இப்படி ஈரோடு, நாமக்கல், கரூர் ஆகிய 3 மாவட்ட 3 நாடாளுமன்ற தொகுதிகளையும் கொண்ட இந்த மண்ணிலிருந்து நாடு காக்கும் ஜனநாயக போர்க்களத்துக்கு அழைப்பு விடுக்க வந்திருக்கிறேன். இந்த கூட்டமானது முக்கடல்களின் ஒன்று கூடுன மாதிரி காட்சி அளிக்குது.
இன்னும் சொல்லணும்னா, அண்ணா ஒரு முறை சொன்னார், உங்களை எல்லாம் பார்த்து பேசாமல் உங்கள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாலே போதும் என்ற உணர்வு இன்றைக்கு எனக்கு வந்திருக்கிறது. அந்த உணர்வோடு தான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஈரோடு தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் தம்பி பிரகாஷ் அவர்கள் சின்ன வயசிலிருந்த திமுகவில் இணைந்து மக்களுக்காக பணியாற்றுபவர். அவருடைய தந்தை 1977 முதல் கிளை செயலாளராக பணியாற்றியவர். அப்பாவை மாதிரிய பையனும் அரசியல் ஆர்வம் கொண்டவர். என்னோட தலைமையிலேய ஈரோடு திமுக இளைஞரணியின் அமைப்பாளராக பணியாற்றியவர் இவர். இப்போது மாநில துணை செயலாளராக தம்பி உதயநிதிக்கு துணையாக நிற்கிறார். இவர் ஈரோட்டு மக்களுக்கு துணையாக நிற்க, நாடாளுமன்றத்தில் பணியாற்ற பிரகாஷ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கரூர் தொகுதியில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் சகோதரி ஜோதிமணி அவர்கள் கடந்த முறை 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றவர். இந்த முறை அதைவிடவும் கூடுதலான வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைக்கணும். மகளிர், குழந்தைகள் மற்றும் சமூக மேம்பாடுகள்ல அக்கறை கொண்ட அவரை நாடாளுமன்றத்திற்கு மீண்டும் அனுப்ப கரூர் மக்கள் ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாமக்கல் தொகுதியில கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் மாதேஸ்வரன் அவர்கள் பிறந்தது சேந்தமங்கலம், வாழ்வது நாமக்கல், திருமணம் செஞ்சுகிட்டது திருச்செங்கோடு. 3 சட்டமன்ற தொகுதிக்கும் தொடர்புடையவர். மக்களோட மக்களா இருந்து சமூக சேவை செய்யும் அவரை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். இங்க கூடியிருக்கக்கூடிய உங்க எழுச்சியை பார்க்கிறப்போ மேடையில் இருக்கிற 3 வேட்பாளர்களும் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை தர முடிவு செஞ்சுட்டாங்க என்பது தெரியுது. வெற்றி பெற வைக்க தயாரா? சத்தம் கேட்கல. வெற்றி பெற வைக்க தயாரா? 3 பேருமே உட்காருங்க. சீட்டு கிடைச்சிருச்சு, உட்காருங்க. இந்த கூட்டத்தை இவ்வளவு எழுச்சியோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஆற்றல் மிகு ஈரோட்டு செயல் வீரர் முத்துசாமி உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களுக்கும், முக்கியமா இங்கே வரவில்லை என்றாலும் தன்னுடைய பணிகள் மூலம் நம் உள்ளங்களை பெற்றிருக்கக்கூடிய சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களும். கடந்த 2021 அதிமுக எனும் 2 கால ஆட்சிய சட்டம் ஒழுங்க சீர்குலைத்த ஆட்சிய, தொழில் வளர்ச்சியை பாழ்படுத்திய ஆட்சிய,
தமிழ்நாட்டோட முன்னேற்றத்தை பின்னுக்கு தள்ளி ஆட்சிய அகற்றி என் மேல நம்பிக்கை வச்சு என்கிட்ட கொடுத்தீங்க. ஆட்சி பொறுப்பேற்ற நம்முடைய திராவிட மாடல் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கு. வாக்களிச்சவங்க வாக்களிக்காதவங்க என்ற பாரபட்சம் பார்க்காம அனைவருக்கும் பொதுவான அரசா ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால்தான் நான் சொல்லும் வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் செல்லும் இடமெல்லாம் மக்கள் நற்சாட்சி பத்திரம் போல் வழங்குவதை போல அலை அலையாய் மாநாட்டுக்கு வருவது போல வராங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு திட்டத்தில் பயன் கிடைக்கிற மாதிரியான நல்லாட்சியை வழங்கி வரும். உங்களுக்கு தெரியும், நான் ஆய்வுகளுக்கு அடிக்கடி தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்கிறவன். அப்படி ஒரு ஆய்வில் சேலத்தில் பொதுமக்களை சிலரை சந்திச்சு நம்ம அரசோட திட்டங்கள் எப்படி செயல்படுது, ஏதாச்சும் குறை இருக்கா, இல்ல இந்த திட்டங்களை செம்மைப்படுத்த ஏதாவது கருத்துக்கள் இருக்கான்னு கேட்டேன். அதுல ஒரு மகளிர் சொன்ன கருத்தை என்னால மறக்க முடியாது. ரொம்ப யதார்த்தமா சொன்னாங்க, ஐயா என்னுடைய கணவர் பெயிண்டர் வேலை செய்கிறாரு, எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, என்னோட கணவருக்கு பெயிண்டிங் வேலை தொடர்ந்து இருக்காது, சம்பாதிக்கிற காசு வீட்டு செலவுக்கே சரியா போயிடும், நானும் வீட்டு வேலைக்கு போறேன், 3வது படிக்கிறா, என் குழந்தைக்கு காலையில சாப்பாடு கொடுக்க முடியல, வேலை செய்யறப்போ இதே நினைச்சு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பேன். இப்போ அந்த கஷ்டம் இல்ல. நீங்க கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தால காலையில என் குழந்தை பள்ளிக்கு போய் நல்ல சுவையா சாப்பிடுறான். அது மட்டுமல்ல, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நீங்க கொடுக்கிற 1000 ரூபாய் பெரிய உதவி. எங்க செலவு போக மீதிய என்னுடைய பெண் குழந்தை பேர்ல பக்கத்தில் இருந்த போஸ்ட் ஆபீஸ் அக்கவுண்ட் தொடங்கி சேமிக்க தொடங்கிட்டேன். மற்றவங்களுக்கு வேணும்னா அது வெறும் 1000 ரூபாயாக இருக்கலாம். ஆனா எனக்கு என் குழந்தையோட எதிர்காலத்திற்கான பணம், என் குழந்தைக்கு சாப்பாடு போட்டு பணமும் கொடுக்கிற நீங்க நல்லா இருக்கணும்னு அந்த தாய்மார் மனசிலிருந்து வந்த வார்த்தை. இது போதாதா நமக்கு? இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? இதை விட என்ன மகிழ்ச்சி வேணும்? இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்க 1,15,00,000 மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமா வாங்குகிற 1000 ரூபாய் எங்க அண்ணன் ஸ்டாலின் தர்ற தாய் வீட்டு சீர்னு உரிமையோடவும் மகிழ்ச்சியோடும் சொல்றாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதிரியே மகளிர் இலவசமா பயணம் செய்ய விடியல் பயண திட்டம், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்க போகுது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நான் முதல்வன் திட்டம்னு நாள்தோறும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி மக்களுக்கான அரசா திமுக ஆட்சி செயல்பட்டு வருது. தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை பெருக்கணும்,
இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கணும்னு முழு முயற்சியோடு செயல்பட்டு வர்றது நம்ம திராவிட மாடல் ஆட்சி. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொழிற்சாலைகள் அமையணும். வளர்ச்சிங்கிறது சீரானதா அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கணும் என்பதுதான் திமுக அரசோட நோக்கம். நமக்கு மிகப்பெரிய இலக்கு இருக்கு. $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை தமிழ்நாடு எட்ட வேண்டும் என்பது நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு. அந்த இலக்கை அடைய முதலீடுகளை பெற புதிய தொழிற்சாலைகளை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 6 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகளை பெற்று 14,54,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குகிற 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கோம். தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் செல்ல ஒவ்வொரு திட்டமாக வடிவமைச்சு செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதை பொறுத்துக்க முடியாத அதிமுகவும் பாஜகவும் மக்கள் நல திட்டங்களை, தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை குறை சொல்றாங்க. அது குறைகளாக இருந்தா நிச்சயம் சரி பண்ணலாம். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்குதுங்கிறது வைத்திருச்சல்ல அவதூறு செய்யறாங்க. திமுக திட்டங்களை குறை சொல்றதா நினைச்சுக்கிட்டு பயனடைகிற தமிழ்நாட்டு மக்களையே குறை சொல்றாரு பாதம் தாங்கி பழனிசாமி. அவர் மட்டுமா? பாஜக என்ன சொல்றாங்க? மகளிருக்கு கிடைக்கிற உரிமை தொகையையும் வெள்ள நிவாரண தொகையையும் பிச்சைன்னு கேவலப்படுத்தியும் தமிழ்நாட்டு திட்டங்களுக்கு நிதி தராம முட்டுக்கட்ட போடுற கட்சி பாஜக. திமுக அரசோட சாதனைகளை குறை சொல்ற இந்த அதிமுக பாஜக கள்ள கூட்டணியால அவங்க ஆட்சியில செஞ்ச சாதனை மக்களுக்கு நிறைவேற்றின திட்டம் எதையும் சொல்றதுக்கு தகுதி இல்லாம அவதூறு குதிரையில் அரசியல் பயணம் செய்யறாங்க. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் தேர்தல் அறிக்கையில சொல்றத செய்கிற கட்சி. சென்மாட் வரியை நீக்குவோம் வாக்குறுதி தந்தோம், நீக்கி காட்டணும். புடா சட்டத்தை ரத்து பண்ணுவோம் சொன்னோம், ரத்து செஞ்சோம். அது மட்டுமல்ல, இந்த வட்டாரத்து விவசாய பெருமக்களுடைய நீண்டகால கோரிக்கைகளாக இருந்த முக்கியமான பிரச்சனைகளை திமுக அரசு தீர்த்து வச்சிருக்குதுன்னு பெருமையோடு சொல்ல முடியும். காளிங்கராயன் வாய்க்காலில் சாராய கழிவு நீர் கலக்கிறத நம்ம திமுக அரசு தடுத்திருக்கு. காளிங்கராயன் என்ற கொங்கு நாட்டு தலைவரான 13ஆம் நூற்றாண்டு கால கட்டப்பட்டதுதான் காளிங்கராயன். அதோட வாய்க்காலும் அமைச்சார். இயந்திரங்கள் இல்லாத நிலையில பூமியோட சரிவர கணக்கிட்டு பவானி முதல் கொடுமுடி வரையிலான 56 கிலோமீட்டர் தூரத்திற்கு வளைஞ்சி போனா தண்ணீரின் வேகம் அதிகரித்து கடமடை வர சீரான பாசனம் வழங்க முடியும்னு காளிங்கராயன் வாய்க்கால் வெட்டி 21,000 ஏக்கரில் பாசனத்தை துவக்கி வச்சார். அது மட்டுமா, இது மக்களுடைய பயன்பாட்டுக்கு கட்டியது என்பதற்காகவே இதை ஒரு துளி கூட தான் பயன்படுத்தாம வேறொரு பகுதிக்கு போய் குடியேறிய மாபெரும் தலைவர் தான் காளிங்கராயர் அவர்கள். இன்று வரை லட்சக்கணக்கான மக்களுக்கு காளிங்கராயன் தண்ணீர் பயன்பட்டு வருது. காலப்போக்கில் சாயப்பட்டவைகள்
தோல் ஆலைகளால் இந்த வாய்க்காலால் நீர் அழுக்கானது. இதனால உழவர் பெருமக்கள் கவலை அடைஞ்சாங்க. இந்த பிரச்சனை பற்றி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு சாய தோல் ஆலைகள் பெருந்துறை சிப்காட் தொழில் வளாகத்துக்கு மாற்றப்பட்டது. மேலும் இதுபோன்ற பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்னு 1996ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 100 கோடி ரூபாய் செலவில் காளிங்கராயன் வாய்க்கால் வலதுகரை பகுதி தரைத்தளம் அமைச்சு வாகனங்கள் சென்று வரும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. இதனால கால்வாயின் வலதுகரை பகுதியில் இருக்க ஆலைகள் கழிவு நீரை வெளியேற்ற முடியாம தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. இப்போ தெளிவான நீர்ப்பாசனம் பெற்று வருது. தண்ணீர் வருகைக்கு ஏற்ப 3 போகம் சாகுபடி செய்யறாங்க. அதே மாதிரிதான் ஈரோடு பவானி சாகரன் கீழ்பவானி வாய்க்கால் பாசன திட்ட பிரச்சனையும் தீர்க்கப்பட்டிருக்கு. பவானிசாகர் அணையிலிருந்து ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்ட பகுதிகளுக்கு கீழ்பவானி பாசன கால்வாய் திட்டம் மூலம் தண்ணீர் போகுது. இந்த கால்வாய் பவானிசாகர், சத்தியமங்கலம், கோவி, பெருந்துறை, சென்னிமலை, மங்கலப்பட்டி வர சுமார் 200 கிலோமீட்டர் பாய்கிறதுனால 3 லட்சம் ஏக்கர்ல நேரடி பாசனமும் 5 லட்சம் ஏக்கர்ல கசிவு நீர் பாசனமும் பெறுது. இந்த கால்வாய் பாசனத்துக்கு திறக்கப்படுறப்போ 200வது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கடமடை பகுதியான மங்கலப்பட்டிக்கு தண்ணீர் வந்து சேருதுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு, சேரலன்னு. அதற்காக விவசாயிகள் பல ஆண்டுகளாக போராடி வந்தாங்க. கடந்த 2020ஆம் ஆண்டு கீழ்பவானி வாய்க்கால் முழுவதும் 719 கோடி செலவில் கான்கிரீட் தளம் அமைக்கப்படும் கடந்த அரசு அறிவிச்சது. இதனால விவசாயிகள் கொதிச்சு எழுந்தாங்க. கடமடை பகுதிக்கு தண்ணீர் வரலன்னு கேட்டதுக்கு கால்வாய் முழுவதும் கான்கிரீட் போட்டா கசிவுநீர் பாசனமும் வறண்டு போயிடும், குடிநீர் ஆய்வுழாய் கிணறுகளும் வத்தி போயிடும், லட்சக்கணக்கான மரங்கள் காஞ்சி போயிடும். கான்கிரீட் திட்டத்தை கைவிட கோரி விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்தி வந்தாங்க. 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கீழ்பவானி வாய்க்கால் பாசன விவசாயிகள் கிட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும். பலமுறை ஆய்வுக் கூட்டம் நடத்தி விவசாயிகளுக்கு தேவையானதை மட்டும் செய்யப்படும் நான் உறுதியளித்தேன். தற்போது முதல் கட்டமா சுமார் 69 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் வலுவிழந்த உடைந்த பாசன மதகுகள், பக்கவாட்டு சுவர்கள், பெருச்சாலைகள், வலைகள் தோண்டி உடைப்பு ஏற்பட உள்ள இடங்கள் ஆகியவற்றை கணக்கெடுப்பு பண்ணி கட்டுமான பணிகள் நடைபெற்று வருது. இதன் மூலம் விவசாயிகள் அவர்களுடைய அச்சம் போக்கப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு திட்ட பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கிறோம். அதுதான் அதிமுக ஆட்சியில முறையான திட்டமிடல் இல்லாம அவசர கதியில துவக்கப்பட்ட அத்திக்கடவு அபிநாசி நீரேற்று திட்டம். தண்ணீர் எடுக்க நிலையம் இருக்கிற பகுதியை கையகப்படுத்தாம கடந்த ஆட்சியில விட்டுட்டாங்க. இதனால ஒட்டுமொத்த திட்டத்தையே நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. பிறகு நம் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகிட்ட சுமூகமாக பேசி பேசி நிலத்தை கையகப்படுத்தினார். குழாய்கள் பதிக்கப்பட்டு சோதனை ஓட்டம் முடிக்கப்பட்டு இப்ப தயார் நிலையில் இருக்கு. வரும் பருவ காலத்திலே உபரி நீர் வந்தவுடன் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்.
திட்டம் போடும் போது அதிமுக அரசு தீவிரமாக யோசிக்கிறது இல்லை என்பதற்கு இதுவும் ஒரு முக்கியமான உதாரணம். நம்மை பொறுத்தவரை நம்மோட முழக்கமே என்ன? சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். அந்த கம்பீரத்தோடு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றிக்கு பின் என்னவெல்லாம் செய்வோம்னு தேர்தல் அறிக்கையில வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறோம். சாதனைகளாக மாறப்போற அந்த வாக்குறுதிகள்ல சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். 10 ஆண்டுகளா சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். ஜிஎஸ்டி சட்டத்தில் சீர்திருத்தம் செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் 100 நாட்களில் இருந்து 150 நாட்களாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். ஈரோடு மாவட்டம் பாசூரையும் நாமக்கல் மாவட்டம் சோழிராமனையும் இணைக்க ரயில்வே மேம்பாலம். நாமக்கல்ல சிறப்பு முட்டை ஏற்றுமதி மையம். ஈரோடு ரயில் நிலையம் முதல் காங்கேயம், தாராபுரம், பழனி ரயில் நிலையம் வரை புதிய அகல ரயில் பாதை திட்டம். ஈரோட்டில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும். இப்படி நம்ம திராவிட மாடல் ஆட்சி மாதிரி இந்தியா ஒன்றிலத்திலையும் எல்லாருக்கும் எல்லாம் எனும் ஆட்சி அமையும் முன்னு இந்த வாக்குறுதியில கொடுத்திருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் சமூக நீதியை நிலைநாட்டுகிற அரசா செயல்படுது. பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டை அதிகரிச்சது திமுக அரசு தான். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கினது திமுக அரசு தான். ஆதி திராவிட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்தினவர் தலைவர் கலைஞர் தான். பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கினது தலைவர் கலைஞர் தான். சிறுபான்மையினருக்கு உள்ஒதுக்கீடு வழங்கினது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அருந்ததியின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கி வரும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அந்த சட்ட முன்வடிவுக்கான தலைவர் கலைஞருடைய உரைய சட்டப்பேரவையில படிச்சு அதை நிறைவேற்ற முன்வந்தது யார் தெரியுமா? இந்த அடியன் ஸ்டாலின் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குன்னா அதை வழங்கினது திமுக அரசு தான். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். இது கலைஞர் பாணி. சொல்லாததையும் செய்வோம், சொல்லாமலும் செய்வோம். இது இந்த ஸ்டாலின் பாணி. ஆனா அதிமுக பாஜக பாணி என்ன? எதுவும் செய்ய மாட்டோம். யாரு செஞ்சாலும் தடுப்போம். இதனாலதான் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகள்ல 10 விழுக்காட கூட நிறைவேற்றல அப்படின்னு பச்சைப்பை பழனிசாமி பொய் பிரச்சாரம் செய்கிறார். ஒவ்வொரு முறை மக்களை சந்திக்கிறப்பவும் திமுக நிறைவேற்றின தேர்தல் வாக்குறுதிகளை புள்ளி விவரங்களோட சொல்றேன். ஆனா பழனிசாமியும் இந்த செய்திகளையும் பார்க்கறது இல்ல, சட்டமன்றத்தில் சொல்ற போதும் கேட்கறது இல்ல.
திருப்பி திருப்பி பொய் பேசுறத மட்டுமே வழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் என்ன நினைக்கிறார்னா, இப்படி பொய் பேசுற அவரை ஏமாத்துற எண்ணத்தோடு மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாரு. அதிமுக தேர்தல் அறிக்கையில இலவச செல்போன் தருவனாங்கள தந்தாங்களா? சொல்லுங்க, செல்போன் இலவசமாக கொடுத்தாங்களா? எல்லா மகளிருக்கும் ஸ்கூட்டி தருவனாங்கள தந்தாங்களா? அம்மா வங்கி அட்டை தரப்படும் சொன்னாங்கள, யாருக்காவது கொடுத்தாங்களா? பட்டு ஜவுளி பூங்கா உருவாக்குவோம்னு சொன்னாங்களே, உருவாக்கினாங்களா? இதெல்லாம் ட்ரெய்லர் தான், மொத்தமா சொல்ல நேரம் பத்தாது. இதே மாதிரி பாஜக சொன்னதும் செஞ்சாங்களா? கருப்பு பணத்தை மீட்கல, யாருக்கும் 15 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கல, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு நாங்களே, அதுவும் கிடையாது. மொத்தத்தில் ஊழலற்ற ஆட்சியும் ஒன்றியத்தில் கொடுக்கல. அதுக்கு இமாலய எடுத்துக்காட்டுதான் உலக அளவில் இந்திய ஜனநாயகத்தை அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல். அது மட்டுமா? சிஏஜி அறிக்கையில் வந்துச்சு, 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக சிஏஜி அறிக்கை தெளிவாக ஆதாரத்தோடு வெளியிட்டுச்ச. அதை பத்தி ஒன்றிய அரசு வாயை திறக்கலையே. தேர்தல் பத்திர மாதிரியே இன்னொரு நிதியும் வசூல் பண்ணியிருக்காரு. PM கேஷ் ஃபண்ட் பேர் வச்சு வசூல் பண்ணியிருக்கிறாரு. அதை பத்தின அத்தனை ரகசியங்களும் ஜூன் மாசம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அம்பலமாகும். அப்ப மாற்றாங்களா பாரு, யார் யாரு என்னென்ன கம்பி என்ன போறாங்கன்னு பார்ப்போம். இப்படி ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எதுவுமே செய்யாத பிரதமர் மோடியும் ஒன்றிய பாஜக அரசும் இந்த மேற்கு மண்டலத்திற்கு தாங்களால் ஏதோ சாதனைகள் செஞ்சிட்டதாக நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே தொழில மிகுந்த இந்த மேற்கு மண்டலம் தான் பாஜக இன்னல்களுக்கு அதிகமாக ஆளாயிருக்கு. ஜனநாயகம், நாடாளுமன்றம், மாநில அரசுகள் இடஒதுக்கீடுன்னு எல்லாத்தையும் ஒழிக்க நினைக்கிற பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் தொழில்துறையை மொத்தமா இழுத்து மூடிடுவாங்க. தொழில் வர்த்தக கட்டமைப்பையே சிதைச்சிடுவாங்க. அவருக்கு நெருக்கமான சிலர் மட்டுமே தொழில் வர்த்தகம் செய்ய முடியும் என்ற நிலையை உருவாக்கிடுவாங்க. எளிய மக்களுடைய உழைப்பில் வளர்ந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க. கடந்த ஆட்சியில் என்ன பண்ணாரு மோடி? திடீர்னு ஒரு இரவுல தொலைக்காட்சியிலே தோன்றி கருப்பு பணத்தை ஒழிக்க 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் தடை பண்றேன் அப்படின்னு அறிவிச்சார். கருப்பு பணம் ஒழிஞ்சிடுச்சா? சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தானே ஒழிஞ்சிச்சு. நேற்று கூட ஒரு விழாவில் மாண்பமை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஒருவர் பேசியிருக்கிறார். பத்திரிகையில படிச்சான். பண மதிப்பிழப்ப திட்டமிடாம செயல்படுத்தி இருக்காங்க. நாட்டில் இருந்த ரூபாயில 86 விழுக்காடாக இருந்த 500, 1000 ரூபாய்கள் பண மதிப்பிழப்புக்கு பிறகு 98 விழுக்காடு ரிசர்வ் வங்கிக்கு திரும்பி வந்துடுச்சு. அப்படின்னா கருப்பு பணம் ஒழிஞ்சுதான். கருப்பு பணத்தை வெள்ளையாக்கத்தான் பண மதிப்பிழப்பு பயன்பட்டு இருக்கு சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒன்ன முடிச்சு அடுத்த உடனே ஜிஎஸ்டி என்ற பேர்ல எல்லா பொருளையும் மேலையும் மிக கொடூரமான வரிகளை போட்டாங்க. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் இல்லாம எல்லா தொழிலும் பாதிக்கப்பட்டுச்சு. இப்படி பெரிய 2 செயற்கை பேரிடரை சந்திச்ச தொழில்துறைக்கு இயற்கை இடரா கொரோனா வந்துச்சு.
2 ஆண்டு காலம் எல்லா தொழிலும் மக்களின் வாழ்வாதாரமும் மிக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் விடாம பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு, இடுபொருட்களுடைய விலை உயர்வு, சுங்கச்சாவடி கட்டண சுரண்டல்னு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய MSME நிறுவனங்கள், ஜவுளி தொழில், பேருந்து கூண்டு கட்டும் தொழில், கொசுவல உற்பத்தி தொழில் வர எல்லாமே பாதிச்சிருக்கு. ஏராளமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்த இந்த நிறுவனங்கள் நலிவடைந்ததுனால வேலையில்லா திண்டாட்டமும் அதிகமாயிடுச்சு. உற்பத்தி நடவடிக்கைகளை இந்திய அளவில் குறைந்திருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஆர்டர்கள் கிடைக்காம மில்களை மூடுகிற நிலையம் ஏற்பட்டிருக்கு. விசைத்தறிகளுக்கு சோலார் மின்தகடு அமைக்க மானியம் கிடைக்கிறது இல்ல, விசைத்தறிகளை தரம் உயர்த்தவும் மானியம் கிடைக்கிறது இல்ல. MSMEக்கு முன்னோடி மாதிரி கடனும் மானியமும் எளிதாக கிடைக்குதா? சிறு குறு தனிநபர் நிறுவனங்கள் மற்றும் கூட்டாண்மை நிறுவனங்களுக்கு 30 விழுக்காடு வருமான வரை விதிக்கப்பட்டுச்சு. ஈரோட்டு மஞ்சள் பலருக்கும் வாழ்வாதாரமாக இருக்கு. மஞ்சளை உணவுப் பொருளா மாத்திட்டா GST போட முடியாதுன்னு விவசாயிகளுடைய கோரிக்கை பாஜக அரசு புறக்கணிக்குது. 2 நாளைக்கு முன்ன ஒரு செய்தி வந்திருக்கு, என்ன தெரியுமா? இப்ப இருக்கிற சுங்கசாவடி முறையை மாத்தி செயற்கைக்கோள் வழியா கண்காணிச்சு நேரடியா நம்ம வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுத்துக்கிற மாதிரியான முறையை கொண்டு வர போறதாக ஒன்றிய அமைச்சர் சொல்லி இருக்கிறார். என்ன கொடுமை இது! நாம தேர்தல் அறிக்கையில தேசிய நெடுஞ்சாலை இருக்கிற சுங்கசாவடிகளை முற்றிலுமாக அகற்றுவோம்னு சொல்றோம். இவங்க நேரா பேங்க்ல இருந்து பணம் எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க. இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சியை நடத்தி கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாத பிரதமர் மோடி ஊருக்கு உபதேசம் செய்யலாமா? பாஜக டைரக்ஷன்ல நடக்கிற அதிமுக பாஜக கள்ள கூட்டணிக்கு பாதம் தாங்கி பழனிசாமி புதுசா ஒரு கதை சொல்லி இருக்கிறார். டைலாக் என்ன தெரியுமா? பாஜகவோட கூட்டணி இருந்ததால விமர்சிக்க மாட்டாராம். என்ன ஒரு பதில்! உண்மை அதல்ல. அவரால் ஒருபோதும் பிரதமர் மோடியையோ அமித்ஷாவையோ ஆளுநரையோ ஏன் பாஜகவில் இருக்கக்கூடிய யாரையும் விமர்சிக்க முடியாது. ஏன்னா எஜமான விசுவாசம். பதவி சுகத்துக்காகவும் ஊழல் சுகத்துக்காகவும் ஊழல் வழக்குகளிலிருந்து தப்பிக்கவும் பாஜகவோட அத்தனை மக்கள் உறவு திட்டங்களையும் ஆதரிச்சவர் பழனிசாமி. ஆட்சியில் இருக்கிறப்போ வச்ச கூட்டணிய இப்பவும் ரகசியமா தொடர்ந்துகிட்டு இருக்காரு. இதுக்கு சுத்தி வளர்ச்சி அவர் கண்டுபிடிச்ச காரணம் தான் கூட்டணி தர்மம். காலில் தவழ்ந்து போய் முதலமைச்சர் பதவி வாங்கின அம்மையார் சசிகலாவை பத்தி நீங்க பேசாத பேச்சா? இது என்ன மாதிரியான தர்மம்? கூடவே இருந்த தர்மயுத்தம் OPSக்கு பொதுக்குழுல வாட்டர் பாட்டில் மரியாதை பண்ணீங்களா? இது என்ன தர்மம்? இப்ப சமீபத்தில் கூட உங்க கூட்டணியிலிருந்து போன ஐயா ராமதாச நீங்க விமர்சிக்கலையா? இது என்ன கூட்டணி? தர்மத்தில் வராததா? பாதந்தாங்கி பழனிசாமி அவர்களே, உங்களால் ஒருபோதும் பாஜகவை விமர்சிக்க எதிர்க்க முடியாது. அதுக்கு துணிவு வேண்டும், முதுகெலும்பு வேண்டும். ஏன்னா பழனிசாமியின் குடுமி இப்ப பாஜக கையில் இருக்கு. என்ன குடுமி? ஊழல் குடுமி. அதிமுகவோட ஊழல்கள் என்பது கன்னித்தீவு கதை மாதிரி. அதுல பழனிசாமியுடைய அத்தியாயத்தை மட்டும் சொல்லணும்னா, சம்பந்திக்கும் சம்பந்தியோட உறவினர்களுக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்து சாதனை செஞ்சவர் பழனிசாமி. சம்பந்திக்கு டெண்டர் கொடுக்கிறதுல என்ன தவறுன்னு சொன்னவர் தான் பழனிசாமி. யார் மேலதான் ஊழல் புகார் இல்லைன்னு ஏகத்தலமா பேசியவர் தான்
டெல்லியில் போய் பேட்டி கொடுத்தவர் தான் பழனிசாமி. குட்கா வியாபாரிகள் கிட்ட மாமூல் வாங்கின அமைச்சரை வச்சு ஆட்சி நடத்தினதும் பழனிசாமி தான். இன்னைக்கு சிபிஐ நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்படி வாய்கிழிய ஊழலுக்கு வக்காலத்து வாங்கின பழனிசாமி, நான் கேட்கிறேன், திமுகவை பற்றி பேச என்ன யோக்கியதை இருக்கு உங்களுக்கு? 12 ஆண்டு காலம் குஜராத் முதலமைச்சராக இருந்து மாநில உரிமைகளை பேசுற மோடி அவர்கள் டெல்லிக்கு போய் பிரதமர் ஆனதும் மாநிலங்களை அழிக்க துடியாய் துடிக்கிறார். மாநிலங்களுக்கு எந்த அதிகாரங்களும் இருக்கக்கூடாது, மொத்த அதிகாரமும் தன்னோட பாக்கெட்ல வச்சுக்கணும்னு சர்வாதிகாரவாளர் நினைக்கிறார். பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் எஜமானவர்கள் அல்ல, மக்கள் தான் உங்களுக்கு எஜமானர்கள். அதை மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னமும் மக்கள் கிட்ட நீங்க வாக்கு கேட்டு வரீங்க. நீங்க எப்படிப்பட்ட தோல்வி பயத்தில் இருக்கீங்கன்னு சிலிண்டர் விலைய குறைச்சதே தெரிஞ்சது. வருஷம் தான் மகளிர் நாள் வருது, அப்போதெல்லாம் குறைக்காதவர், தேர்தல் வருதுன்னு இந்த வருஷம் குறைச்சிருக்கிறார். சிலிண்டர் விலையை ஏத்துனது யாரு? இப்போ குறைக்கிறதாக நாடகம் நடத்துற அதே மோடி தான். தேர்தல் வந்ததால பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறார். பெட்ரோல் டீசல் விலையை அதிகரிச்சது யாரு? அதுவும் இப்போ குறைக்கிறதாக நாடகம் நடத்துற அதே மோடி தான். இந்த விலை குறைப்பு நாடகம் எல்லாம் தங்களுடைய ஆட்சியில நாடு எப்படி சீரழிஞ்சிருக்கிறது மறைக்க, மக்களை மறைக்க வைக்க பாஜக போடுகிற திட்டம். கடந்த 5 ஆண்டுகள்ல இடி, ஐடி, சிபிஐ இப்படிப்பட்ட ஒன்றிய அரசோட அமைப்புகளோடு பாஜகவோடு கைப்பாவையாக மாத்தி அவங்கள ரைடுக்கு அனுப்புறது. அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்கிறது. 8000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணி இருக்காங்க. வரலாற்றிலேயே இப்படி ஒரு வசூல் நடந்ததில்லை. இந்த ஊழல் வெளிவந்த காரணத்தினால பிரதமர் மோடியோட முகத்துல தோல்வி பயம் அப்பட்டமா தெரியுது. தேர்தல் நெருங்க நெருங்க தோல்வி பயத்தில் செய்யக்கூடாதெல்லாம் இப்போ செய்யறாரு. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவர்களை கைது செஞ்சாங்க. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செஞ்சாங்க. இவங்கெல்லாம் வெளியில இருந்து வலிமையா தேர்தல் பணியாற்றுவாங்கன்னு பயந்து நடுங்கி கைது செஞ்சிருக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டிலையும் மேற்கு மண்டலத்தின் வலிமையான செயல் வீரர் நம்முடைய அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களையும் இதே மாதிரி தான் சிறையில் அடைச்சு வச்சிருக்காங்க. ஜாமீன் கூட கொடுக்காம பல மாதங்களாக அவர் சிறையில் வச்சிருக்காங்க. மேற்கு மண்டலத்தோட அவருடைய பணிகளை முடக்கணும்னு இந்த சதி செயல் செஞ்சாங்க. பாஜகவோட அத்தனை சதி செயல்களையும் கடந்து செந்தில் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்ட செயல் வீரர்கள் களத்தில் வேகமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சுதந்திரமான புலனாய்வு அமைப்புகள் கூட்டணி கட்சிகள் மாதிரி மாற்றி எதிர்கட்சிகள் மேல் ஏவி விட்டிருக்கக்கூடிய பாஜகவிற்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இது 2 பக்கமும் கூரான முனைகள் கொண்ட கத்தி என்பதை மறக்க வேண்டாம்னு எச்சரிக்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில் இருந்தபடியே கட்சியும் ஆட்சியும் நடத்திக்கிட்டு வர்றாரு. தேர்தல் பணியை கவனிச்சுக்கிட்டு வர்றாரு. அவர் மீதான அடக்குமுறை இந்தியா கூட்டணியுடைய வலிமை அதிகரிச்சிருக்கு, செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு. இன்று தலைநகர் டெல்லியில இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் என்னுடைய சார்பில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் கலந்துகிட்டு என்னுடைய உரையை அங்கே படித்திருக்கிறார். அடக்குமுறை எப்போதும் வெல்லாது என்பதை இந்த தேர்தல் மூலம் இந்திய நாட்டு மக்கள் பாஜகவுக்கு புரிய வைப்பார்கள். பாஜக என மக்கள் விரோத ஜனநாயக விரோத கட்சி வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட உள்ள நாளான ஜூன் 4
இந்தியாவின் 2வது விடுதலை நாளாக வரலாற்றில் பதியட்டும். இந்த வெற்றி சரிதம் எழுத ஈரோடு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் பிரகாஷ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். கரூர் தொகுதியினுடைய மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் சகோதரி ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். நாமக்கல் தொகுதியினுடைய வேட்பாளர் மக்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் மாதேஸ்வரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கிறேன். இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கிற வாக்கு ஜனநாயகத்தை காக்கட்டும், இந்தியாவின் அரசியல் சட்டத்தை காக்கட்டும். அரசியல் சட்டம் தந்துள்ள சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, சமூக நீதி என அனைத்தையும் காக்கட்டும். மொத்தத்தில் உங்கள் வாக்கு தமிழ்நாட்டை காக்கட்டும், உங்கள் வாக்கு இந்தியாவை காக்கட்டும். பாசிசமும் மதவாதமும் வீழ்ந்தது, ஜனநாயகமும் சமத்துவமும் சகோதரத்துவம் வென்றது என்ற புதிய வரலாறு பெரியார் பிறந்த மண்ணிலிருந்து தொடங்கட்டும். பாசிசத்தை வீழ்த்த, இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே. 40 நாடும், 40 நாடும், 40 நாடும். இந்த குரல் டெல்லிக்கு கேட்கணும் சத்தமா. 40 நாடும். நன்றி, வணக்கம்.